வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் ஹெவன் அனிமோட 9 அப்புறம் 10வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். வெள்ளை ட்ரெஸ்காரன் உக்காந்துக்கிட்டு அவனுடைய சோடல பவரை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கவும் திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு யங் மாஸ்டர் நம்மளுடைய ஆளுங்க கேம்ப் போட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிட்ட இருந்த சோல்ஜருங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நம்பிக்கையா இருந்த ஆளுங்களையும் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு சோல் பவர் வந்துட்டு நீ அவங்க எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைச்சனா முதல்ல உன்னுடைய உடம்ப எனக்கு குடுடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய உடம்ப அந்த சோல் பாடி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அவனும் பயந்துகிட்டு இருக்கவும் ஃபர்ஸ்ட் நம்ம சாண்டல்ல இருக்கிற ஸ்னேக்கு கிட்ட தாண்டா போனோம். சரி யங் மாஸ்டர் நான் அதுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் அங்க இருந்து ஓடி போயிடுறான். சீனை கட் பண்ணா அவங்க எல்லாரும் கும்பலா அப்படியே உக்காந்துகிட்டு இருக்க, நான் உன்னை சாவடிக்கணும்ன்ற எண்ணத்துல இப்படி பண்ணல. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையிலேயே நான் வந்து யான்வூ கிங்டம் உடைய செகண்ட் பிரின்ஸ் கிங் யான்வூ உடைய 2வது பையன். நான் இந்த மிஸ்ட் மவுண்டைனை கிராஸ் பண்ணி போய் அந்த டைகர் கிங்க சாவடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவோ ஒன்னும் புரியாம இவன் சொல்ற டைகர் கிங் என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளான்னு கேட்க, ஆமா அந்த டைகர் கிங்டம்ல ஸ்ட்ராங்கான மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சால்ட் டைகர் கிங் தான் 5 ஓவர்லார்டுல ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும் இவன் கொடூரமானவன்றது இதிலே தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். 3 நாளைக்கு முன்னாடி நாங்க சில பேரு ஆன்டிகல்ட் ஆர்மி கிட்ட போயிட்டு அவங்களுடைய சாப்பாடு மற்ற உணவு பொருட்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டோம். ஆனா அதுல இருந்து நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்தேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, கிங் யான்வூ சென்ட் பண்ண வாய்ஸ் அண்ணு நீ தான் நாடான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவா ஒன்னும் புரியாம சிக்கோனா என்னன்னு கேட்கவும், இதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா விங்டு ஸ்னேக்கும் சால்ட் டைகரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆன்டி டிராகன் கிங்டம் அட்டாக் பண்ணாங்க. ஆனா அது எல்லாம் உண்மையா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா நான் தான் அந்த சிக்கோ, நீ தான் அங்க இருந்து பயந்துகிட்டு ஓடி போனவன் நாடான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. தாங்கி உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன பிரச்சனையா, என்னுடைய அப்பா தாண்டா பிரின்சஸ் பேலஸ் உடைய டெபுட்டி கமாண்டர், அவரு தாண்டா 3 நாளைக்கு முன்னாடி உன்னை அந்த இடத்துல இருந்து தப்பிக்க விட்டாரு. அதனால என்னுடைய அப்பாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிட்டாங்கடா. அந்த பிரச்சனையில இருந்து நான் மட்டும் தாண்டா தப்பிச்சான், அது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு அப்படியே வெட்ட வர அவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல அதுல இருந்து தப்பிச்சறான். எல்லாரும் அவங்களுடைய மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்காங்க. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்க செத்ததுக்கு சம்பந்தான்னு சொல்லிட்டு இருக்க, நீ செத்தா சாவுடா, எதுக்காடா நான் என்னுடைய அப்பா உயிரை கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னுடைய அப்பாவை சாவடிக்கல அதனால அமைதியாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விடாத அவனை போட்டு குத்து, நீ சண்டை போறத நிறுத்தலைன்னா நானும் சண்டை போட வேண்டிய அவசியம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சாரான். நம்ம ஹீரோயினோ கடுப்பாயிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய வீணியை வர வச்சுக்கிட்டு அவனுடைய சோடை தடுத்துறா. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரது கேளு, அவனுக்கும் உன்னுடைய அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அதனால அவனை போக விட்டுரு அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அப்ப யாரு என்னுடைய அப்பாவுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவ போயிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறா. பார்த்தா நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவளுக்கு சப்போர்ட்டா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதையெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயி அவனுடைய பிரேக்கை வெளியில வர வைக்கவும் ஹீரோயின் அவளுடைய பவர் அனுப்ப ரெடியா நின்றுகிட்டு இருக்க, முதல்ல சண்டை போறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கவும் அவன் டக்குன்னு ஹீரோவே அடிக்க வர ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிட்டு உங்களுடைய வெப்பனை எல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கி தூரம் போடுங்க, இப்ப நீ பண்றது உன்னுடைய அப்பாவே அசிங்கப்படுத்துற மாதிரின்னு ஹீரோ சொல்லவும், என்ன என்னுடைய அப்பாவை அசிங்கப்படுத்துற மாதிரியா, சொல்ல போனா உன்னுடைய அப்பா ஒரு டெபுட்டி கமாண்டர், அதனால அவருடைய வேலையை அவரு சரியா செய்யணும்னு நினைச்சிருக்காருன்னு ஹீரோயின் சொல்ல, அவ சொல்றதெல்லாம் சரிதான், உண்மை என்னன்றத கண்டுபிடிச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டெங்கி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் உங்க 2 பேருக்குள்ளார இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடுச்சு இல்ல, இதுக்கப்புறமாச்சு 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஹீரோயின் சொல்ல அப்படியே 2 பேரும் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறாங்க. சீனை கட் பண்ணா அவங்க எல்லாரும் அப்படியே காட்டுக்குள்ளார நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நம்ம ஒரே இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோ சொல்லவும், நான் மேப்பா பார்த்து தாண்டா வந்துகிட்டு இருக்கேன், என்ன இதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துல இருந்து விஷம் ஒளிவிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு சவுண்டு கேட்டு என்னவோ வெளியில வந்துகிட்டு இருக்கவும் டக்குன்னு அவனுடைய சோடல இருந்து பவர் அனுப்பி அடிக்க, திருப்பி அது வந்து அடிக்கவும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இது என்ன மாதிரியான மான்ஸ்டர்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஸ்னேக் மான்ஸ்டர் வந்துருது. அப்படியே அவங்கள அடிக்க வரவும் ஹீரோவும் ஹீரோயினும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அப்படியே அந்த பாம்பு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க.
கடைசியா அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பாம்பு அடிக்க அந்த பாம்பு பயந்துகிட்டு அப்படியே அந்த மண்ணுக்குள்ளார ஓடி போயிடுது. அது பயந்துகிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் மாஸ்டர் அது திருப்பி வெளியில வருதுன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல அப்படியே அவங்களும் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அவன் திரும்பி அந்த பாம்பு அடிக்க அந்த பாம்பு திருப்பி அவன் அடிச்சு கீழே தள்ளிடுது. நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, 3 பேரு சாவறதுக்கு நான் ஒருத்தனே செத்து போறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்யூ நம்மளால செய்ய முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபாக வெளியில வர வைக்க நீ என்னடா திடீர்னு அந்த உல்ஃபை சமன் பண்ணிட்ட மாஸ்டர், நீங்க நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாருங்கன்னு தம்பி சொல்லிட்டு இருக்க அந்த நிறைய வேகமா வந்து அந்த பாம்பு அடிச்சு தள்ளிடுது. சீக்கிரம் வாங்கடா நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்னேக் மான்ஸ்டர் ட்ராக் பண்றதுல ரொம்ப திறமை வாய்ந்தது, அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தூரத்துக்கு போயிடணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்னேக் மான்ஸ்டரோ டக்குன்னு அதோடைய பவரை யூஸ் பண்ணி உல்ஃபை அடிச்சு காலி பண்ணிடுது. நம்ம அது கூட சண்டை போடலாம்டா, சண்டை போறதுல ஒரு விஷயமே இல்லை, ஆனா நம்ம தோத்து போனாலும் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு பயங்கரமா காயப்படும், அதனால முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் முன்னாடி அந்த தேர்டு வந்துகிட்டு இருக்கான்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும் என்னது தேர்டு மெம்பர் வந்துகிட்டு இருக்கான்னு அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான். இப்ப நம்மளுக்கு முன்னாடி அந்த பாம்பு இந்த தேர்டு மெம்பர் வேற வந்திருக்கானா, நம்ம இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க என்னடா உனக்கு ஆச்சு, வாடா நம்ம ஓடி போயிடலான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருடா நான் சொல்ற மாதிரியே பண்ணுடான்னு அவன் காதுல என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனும் மொட்டை கிட்ட ஓடி வந்துட்டு நான் உன்னை பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னை நாங்க கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமாடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும் டக்குன்னு அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா வர வச்சுட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். பார்த்தா பாம்பு அந்த இடத்துக்கு வந்துருது. அதோ இருக்கான் பாருங்கடா, அவனை விடாதீங்கடா சாவடிங்கடான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க பார்த்தா அவனுடைய இல்லூஷனும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு பார்க்கவும் அந்த பாம்பு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அப்படியே அவனுங்களும் அந்த புகைக்குள்ளாரே அந்த பாம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் எப்படி நான் உருவாக்கினது நல்லா இருக்கா, ஆனா எதுக்கு நீ இப்படி மொக்கையா ரெடி பண்றன்னு தெரியலையேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் என்ன நீங்க என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தம்பி சொல்லிட்டு இருக்க உண்மையிலே நீ திறமை வாய்ந்தவன் தான்டா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்பா நீங்க ஃப்ரண்ட் லைன்ல டிஃபென்ஸ் காலியா செட் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால நம்மளுடைய லின் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய லின் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் வந்து விங்டு ஸ்னேக்கு கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கேன், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஸ்னேக் கிங்டம்ல நம்மளுடைய ஃபேமிலி ஒரு சக்தி வாய்ந்த ஃபேமிலியா உருவாகும்டா, ஆனா இதுக்கு ஆன்டி ஒத்துக்க மாட்டாங்களேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க ஒத்துக்காத எல்லாரையும் சாவடிச்சிடத்தாண்டா, ஆனா லிங்லாங்க எதுக்காகப்பா சாவடிக்கணும்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க டக்குன்னு அவனை அடிச்சுட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க அந்த கதுவாண்ட இருந்து யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்க யார் அங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு அது காத்துல தான் ஆடி இருக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவ்வளோ மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருந்து என்னையும் என்னுடைய அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக அவரை திருப்பி வர சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பறவையை அங்கிருந்து அனுப்பிடுறா. சீனை கட் பண்ணா நாங்க 2 பேரும் போயிட்டு எதனா தேருமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப அந்த பாம்பு கிட்ட இருந்து என்னதான் ஒர்த்தா அப்படி கிடைக்க போகுதுன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கவும் என்ன நீ இப்படி கேட்டுட்டு அதுகிட்ட இருக்கிற எல்லாமே நம்மளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்டிவேஷன் லெவலும் அதிகரிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அப்படியே அந்த பாம்பு அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாம்போ தப்பிச்சு போக ட்ரை பண்ணவும் அவ டக்குன்னு முன்னாடி வந்து நிக்க என்ன ஆச்சு என்னால தேர்டு பிரதரை இங்க பார்க்கவே முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் ஒருவேளை அவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா திரும்பி அந்த பாம்பா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களோ விடாம அந்த பாம்பையே துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அப்படியே அந்த பாம்பை ஒரு கொகைக்குள்ளார வந்து போறவும் இந்த இடத்துல அந்த பாம்பு இருக்கிற மாதிரியே தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க பார்த்தா அது மேல இருந்து அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக் அனுப்பி அந்த பாம்பை அடிச்சு தள்ளிடுறான். பார்த்தா அவனும் டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அந்த பாம்பை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்க எப்படியும் அவனை இடிச்சு கீழே தள்ளிட்டு பயங்கரமா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கவும் நம்மளுடைய டெங்கியோ அந்த இடத்துக்கு வந்து அவளுடைய கத்தி யூஸ் பண்ணி அதை குத்தி கிழிச்சறா. ஹீரோயினும் அப்படியே அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பாம்பை அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த வச்சுக்கொண்டு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த பாம்பை அடிச்சு சாவடிச்சாரான். அப்படியே அவங்களும் அந்த பாம்புக்குள்ளார இருக்கிற ரேரான ஐட்டங்களை எடுக்க போக உனக்கு அது தேவையில்லையாடான்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்க டக்குன்னு டெங்கியோ எண்ணத்தையும் எடுத்துட்டு இதோடைய கலர் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவனும் அதோடைய கொடுக்கையும் தோலையும் பிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறான். அடா அங்க பாருங்கடா அங்க ஒரு கிறிஸ்டல் இருக்குடான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க இது என்ன டிராகன் ஃப்ரூட்டான்னு ஹீரோ கேட்க இது ஒருவேளை டிராகன் பாலா இருக்கும்னு நம்மளுடைய ஹீரோயின்
இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படின்னா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால டிராகன் சமன் பண்ண முடியுமான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதுலயும் பர்பிள் தான் பெஸ்டானது, ரெண்டாவதா ப்ளூ கலரை சொல்லுவாங்க அப்படின்னு டெங்கியூ சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க பாரு அதுல ப்ளூ பர்பிள் ரெண்டுமே இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலான்னு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அந்த இடத்துல இருந்து பெரிய பாம்பு வெளியில வர, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அந்த பாம்பு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரை தெறிக்கி விட்டுட்டு போயிடுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.